தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். தமிழகத்தை மீட்போம், மக்களை. ஹலோ பிரதர், அண்ணா அண்ணா. புரட்சி தமிழர் ஓகே ஓகே. எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துக்கு 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அள்ளி தந்த அற்புத தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சியை விரட்டி மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சி தலைவி எம்ஜிஆர் உடைய ஆட்சியும் அமைக்க மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எந்த கூட்டமா இருந்தாலும் ராசி கோயம் மாவட்டம் தான். புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பாளையம் தொகுதியிலே மக்கள் இல்லத்திலே இந்த ஆட்சியை விரட்டி 2026 மீண்டும் ஜெயின் சாட் கோட்டையில முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே இப்பொழுது பேச போகிறார்கள். இதற்கு நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் அவர்களும் நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மத்திய அமைச்சர் அருமை சகோதரர் எல் முருகன் அவர்களும், அதே போல நம்முடைய அருமை சகோதரி அகில இந்திய பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களும், அருமை சகோதரர் பொறுப்பாளர் சுபாகர் ரெட்டி அவர்களும், அருமை சகோதரர் அரவிந்த் மேனன் அவர்களும், இந்த செய்த ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் PRG அருண்குமார் அவர்களும், அதே போல இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் AK செல்வராஜ் அவர்களும், இந்த நிகழ்ச்சியில் வருகின்றக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் அவர்களும், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும், இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சூலூர் கந்தசாமி, அதே போல நம்முடைய கிணத்துக்கடவு தாமோதரன், அதே போல KR ஜெயராம் சிங்கநல்லூர், இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை நம்முடைய அம்மன் அர்ஜுன் உட்பட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அதே போல நம்முடைய ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்கள், இங்க இருக்கக்கூடிய நாசர் உட்பட நிறைய வந்திருக்காங்க. காமராஜர் அமைச்சர் நிறைய வந்திருக்காங்க, தங்கமணி வந்திருக்காரு, அன்பழகன் வந்திருக்காரு. எல்லாத்தையும் வருகிறவர்கள் வரவேற்று இப்பொழுது நம்முடைய மத்திய அமைச்சர் நம்முடைய மாவட்டத்துக்கு பெருமை இருக்கக்கூடிய மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை இன்றைக்கு நம்ம ஊர்ல நம்ம மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய இந்த யாத்திரையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசையோடும் அம்மாவுடைய ஆசையோடும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடும் இந்த பிரயாணத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். அவருடைய பிரயாணம் தமிழகத்தில் திமுகவை ஓட வீட்டுக்கு அனுப்புகின்ற இந்த பிரயாணம், ஊழலாட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற பிரயாணம், மக்களுக்கு எதிரான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற இந்த பிரயாணத்தை வெற்றிகரமாக நடத்திட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு அண்ணனுக்கும் அதிமுகவுடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். அடுத்தபடியாக கோவை மாவட்டத்திற்கு மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை தந்து அத்தனை திட்டங்கள் தந்த அற்புத தலைவராக இருந்த புரட்சி தமிழர் மீண்டும் 2026 முதலமைச்சராக கூடிய அறிஞர் எடப்பாடி அவர்கள் இப்பொழுது பேசுவார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே எழுச்சி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமுறையாற்றிய கழகத்துடைய தமிழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சாளர் எஸ். வேலுமணி அவர்களை நிகழ்ச்சியிலே வந்து பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சாளர் நாகேந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய இணை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி அவர்களே, மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP முன்னுசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதற்கு அடித்தளமாக விளங்கிய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அறிவிச்சாளர் அருண்குமார் அவர்களே மற்றும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் உங்களுடைய செல்ல பிள்ளை அறிவிச்சாளர் திரு A.K. செல்வராஜ் அவர்களே மற்றும் வருகின்ற முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே மற்றும் வருகின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு காமராஜ் அவர்களே, திரு அன்பழகன் அவர்களே, திரு கருப்பணன் அவர்களே மற்றும் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் தங்கமணி அவர்களே, மரியாதைக்குரிய கடம்பூர் ராஜ் MLA அவர்களே, மரியாதைக்குரிய MS ஆனந்தன் MLA அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் MLA உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் MLA சின்ராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, தொழிலாளர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம். நேரம் அதிகமாகி போச்சு. நாங்க திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும், இமாலய வெற்றி பெறும், ஆட்சி அமைப்போம். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலிலே, 2001 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்கள் வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி.